இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது தரம் தாழ்ந்த வணக்கம். இன்று நாம் இரண்டாவது கேவி டயலாக் என்னும் கேவி உரையாடல் என்னும் அமர்வுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது முனைவர் மோனிகா அவர்கள். இந்திய வேளாண் அறிவியல் கழகத்திலிருந்து நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு இப்பொழுது நம் கேவி டயலாக், அதாவது கேவி உரையாடல் பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குவது கேத்திவாலா. கேத்திவாலாவின் முக்கிய பங்கு என்னென்றால், விதைத்தல் முதல் விளைவிப்பது வரை உழவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதே தனது தலையாய கடமையாக கொண்டிருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். கேத்திவாலா டிஜிட்டல் ஆப்பை விரைவில் அறிமுகம் செய்ய இருக்கிறார். இந்த ஆப் மூலம் நாம் உழவர்கள் அனைவரும் உழவு சார்ந்த உரையாடல்களை கலந்தாலோசிப்பது, இன்வெஸ்டர்களை அணுகுவது, பினான்சியல் சப்போர்ட் பெறுவது, உழவு பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அனைத்தையும் அறிந்து அதன் பொருட்டு உங்களை உற்பத்தினை அதிகப்படுத்துவது போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஆப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது விரைவில் நாம் அனைவருக்கும் உபயோகத்துக்கு வர இருக்கிறது. மேலும் கேத்திவாலா பல பன்முக அறிமுகங்களை இதன் மூலம் செய்ய இருக்கிறார். அனைத்து உழவர்களும் நேரடியாக கன்சியூமர்ஸை அணுகும் முறையை கேத்தி கார்னர் என்னும் ஒரு அப்ளிகேஷன் மூலம் நம்மளை இணைக்க இருக்கிறார். மேலும் கேத்தி கேந்திரா, அதாவது உழவர்கள் அனைவரும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதை எப்படி உங்களோட ஃபார்மிங் பிராக்டிசஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தியும் இதுல கலந்து ஆலோசிக்க போறோம். கேத்தி கல்யாண், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் நம்ம ரீச் அவுட் பண்ணி நமக்கு தேவையான சப்போர்ட்டை பெறுவதற்கு சப்போர்ட் பண்றாங்க. கேத்திவாலா 24 மணி நேரம் 7 நாட்களும் நமக்கு தேவையான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு முனைப்பாக அமைகிறது. கேத்தி புரஸ்கார் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வராங்க. கேத்தி சம்மித், இது விரைவில் டெல்லியில நடக்க இருக்கிறது. இன்னமும் பல இடங்களிலும் அவர் நடத்துறதுக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கேவி டயலாக், அதை தான் நம்ம இப்ப கேவி உரையாடல் என்னும் நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 9 ரீஜனல் லாங்குவேஜஸ்ல தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பிளஸ் ஒரு 6 ஃபாரின் லாங்குவேஜஸ் இதுக்குள்ள வரப்போகுது. ஃபர்தர் கேத்தி கோஸ்னா லேண்ட் லீஸ் பண்றது மூலமா ஃபார்மர்ஸும் காமன் பீப்புளும் கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறாங்க. என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு ஜஸ்ட் ஒரு அழகான வரைபடமா காமிச்சிருக்கிறோம். ஃபார்மிங்ல இருந்து, பினான்ஸ்ல இருந்து, ஃபெர்டிலைசர், அதாவது உரம் பயன்படுத்துவதிலிருந்து, இன்சூரன்ஸ்ல இருந்து, விளைவித்தல் முதல் விலை மிஷினரி பார்ட்ஸ், ஃபார்மர்ஸ், இன்னும் பன்முகத்தன்மை கொண்ட எல்லா சப்போர்ட்டையும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஐம் வெரி ஹாப்பி. கேவி உரையாடல் தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லாம கேத்திவாலா ஒரு மேகசின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ணி இருக்கிற முனைவர் மோனிகா அவங்க இதுக்கு சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எழுதி இருக்கிறாங்க. என்னோட பெயர், நான் டாக்டர் பாலமுருகன், வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில பணிபுரிகிறேன் இணை பேராசிரியராக. மேலும் பேனல் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஐஎஸ்ஆர்ஓல இருந்தோ, இஃப்கோல இருந்தோ, இப்ப ஐகார்ல இருந்து, இன்னைக்கு இன்னும் நிறைய கம்பெனிஸ்ல இருந்து, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இன்னமும் பார்ட்டிசிபேட் பண்ண இருக்கிறாங்க. கேவி டயலாக்ல ஜஸ்ட் ஒரு எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்றதுதான் நீங்க பாக்குறீங்க. இது ஒரு சின்ன லிஸ்ட் தான். இது ஆக்சுவலி லிஸ்ட் பெருசா நீண்டு போய்கிட்டே தான் இருக்கும். இன்னைய உரையாடல் நிகழ்வு கோழி பண்ணைகளும் இயற்கை விவசாய முறைகள் பற்றி, மேலும் நாளைய வேளாண்மையில் புதிய பாதை என்ன அப்படிங்கறத பத்தி கலந்து ஆலோசித்து இத இன்றைய பேச்சாளர் திரு மோனிகா அவர்கள் நமக்கு இத பத்தி சில இன்புட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண இருக்கிறாங்க. டாக்டர் முனைவர் மோனிகா அவர்கள் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், அதாவது தமிழ்ல ஐ திங்க் எனக்கு சரியா தெரியல மேம், இது தமிழ்ல என்ன மேம் சொல்றது? கால்நடை மருத்துவம். கால்நடை மருத்துவம், கரெக்ட். கால்நடை இளங்கலை பண்ணி இருக்கிறாங்க. மேலும் அவங்களோட ரிசர்ச் பிராய்லர் கோழி
பிளஸ் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட ஹெல்த் வந்து எப்படி இம்ப்ரவைஸ் பண்றது, கட் ஹெல்த்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை பத்தி நிறைய பாக்குறோம். கட் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி. அதுல அவங்களோட ரிசர்ச் மேலும் அதுல அவார்டும் வாங்கியிருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்குது. மேலும் அவங்க நிறைய பப்ளிகேஷன்ஸ் பிளஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இளம் வயதுல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து வியக்கத்தக்க இருக்குது. நன்றி மேம். சோ நம்ம இப்ப நேரா நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகலாம். இந்த ப்ரோக்ராம்ல இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட முதல் கேள்வியா நான் மோனிகா மேம் கிட்ட வைக்கணும்னு நினைக்கிறது வந்து, நவீன கோழி பண்ண முறைகள் அப்படின்னு வந்து நிறைய பேர் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டா பாக்குறப்ப 16% ஆஃப் தி ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருது. அந்த அக்ரிகல்ச்சர்ல ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு 7 to 8% வந்து போல்ட்ரி ஃபார்மிங்ல இருந்து வருதுன்றத சொல்றாங்க. முக்கியமா இன்னைக்கு ரூரல்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இத வந்து ஒரு முக்கியமான ஒரு அவங்களோட வாழ்வியல் முறைக்கே வந்து இததான் வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படல. அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குது, அதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, இத பத்தி உங்களோட கருத்து பிளஸ் மக்களுக்கு இத பத்தின ஒரு விழிப்புணர்வையும் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். ஆக்சுவலா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய கோழி வளர்ப்புல வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாவே இருக்கு. வென் கம்பேர்ட் டூ அதர் ஸ்டேட்ஸ். ஏன்னா நான் படிச்சது வந்து உத்தரப்பிரதேஷ்ல தான் படிச்சேன். அங்க நான் பார்த்த என்விரான்மென்ட்டுக்கும், இப்ப இருக்க ஜார்க்கண்ட் ஸ்டேட்டோட சிச்சுவேஷனும் பார்க்குறேன். இப்ப கேக்குது மேம். சார். தொடரலாம். ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இலவச கோழி திட்டம். அது வந்து நாட்டுக்கோழிய வந்து அ பேக்யார்ட் போல்ட்ரி ரியரிங்க வந்து ப்ரமோட் பண்றதுக்காக, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு லேடீஸ்க்குமே 250 கோழி குஞ்சுகள் வந்து குடுத்து, அது வளர்க்கறதுக்கு உண்டான மேம்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, ஹெல்த்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, மதிய உணவு திட்டத்துல வந்து முட்டை கொண்டு வந்தது. அதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து நியூட்ரிஷன் நல்லா இருந்தா மட்டும் தான் குழந்தைகள் படிக்க முடியும்ன்றது நம்ம கவர்மெண்ட் வந்து முன்னாடியே அ அறிஞ்சு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து நம்ம இந்தியால வந்து மதிய உணவு திட்டத்துல முட்டை குடுத்தது வந்து நம்ம ஸ்டேட் தான். அந்த பெருமை வந்து ரொம்ப நம்ம ஸ்டேட்டுக்கு போய் சேரும். அதுலேருந்தே தெரியுது நம்ம வந்து எவ்ளோ நியூட்ரிஷனாவும், எவ்ளோ வுமன் எம்பவர்மென்ட்க்கும் நம்ம வொர்க் பண்றோம்ன்றத வந்து பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். இதுலயே தெரியுது நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்டின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த கோழி வளர்ப்புக்கு தேவையான அந்த வீடுன்னு சொல்லுவாங்க ஷெட். அந்த ஷெட்டுக்கு வந்து நம்ம வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்டா போட்டு ஃபார்மர்ஸோ, வுமனோ கட்டிடுவாங்க. அதுக்கு எவ்வளோ ஆகுதோ அதுலருந்து 75% வந்து கவர்மெண்ட்டே ஏத்துக்குதுங்க. அதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான். ம். கோழி குஞ்சு குடுக்குறது இல்லாம, அதுக்கு உண்டான தீவனத்தையும் குடுத்து, அது வீடு கட்டுறதுக்கு, அது தங்கறதுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான செலவுலயும் 75% கவர்மெண்ட் எடுத்துக்குது. அப்படி இருக்கப்ப அது ஒரு பெரிய விஷயம் தான். ஃபார்மர்ஸ் வந்து ஒரு 25% போட்டு ஒரு 100% ப்ராஃபிட் பார்க்குறப்ப, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்ல செயல்பாடு படுது அப்படிங்கிறத சொல்றேன். கேட்க சந்தோஷமா இருக்குது. ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அதாவது மேம் சொன்ன மாரி 80ஸ்லயே வந்து நம்ம வந்து சத்துணவு பிளஸ் வந்து முட்டைய வந்து நம்மளோட லஞ்சுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கறதெல்லாம் பண்ணியிருக்கோம். ரீசெண்டா வந்து பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து காலை உணவு திட்டம்ன்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. இத பார்த்து கனடால வந்து இந்த திட்டங்களை வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கோட் பண்ணியிருக்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுனால மக்கள் எந்த அளவுக்கு வந்து படிப்புக்கு முன்னுரை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத இம்ப்ளிமெண்டேஷனாவே எடுத்திருக்காங்க. சோ அதுக்கு வந்து உண்மையாலுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இஸ் ஃபோர் ரன்னர் தான் சொல்லணும். அதாவது ஒரு முன்முனைப்போட தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்குது கேட்க. மேலும் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. இதுல அடுத்த டாபிக் அதாவது கோழி பண்ணை, அதாவது வளர்ப்பு முறைகள், அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது கோழி அப்படிங்கிறது தான். வாத்து இந்த மாதிரி சில இனங்களும் வருது இதுல இனப்பெற. இதை தாண்டி இது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. முக்கியமா இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து ஒரு சின்ன கொஸ்டின் வச்சிடுறேன் நானு. ஏன்னா அதாவது WHO கூற்றுப்படி பாக்குறப்ப வந்து உரங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் பெஸ்டிசைட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து நோயை வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க கட் ஹெல்த் பத்தி நிறைய படிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு உங்களோட அறிவியல்ல இதோட இன்புட்ஸா என்ன ஷேர் பண்றீங்க? சார் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்தியால வந்து
அந்த காலத்துலருந்து நம்ம வந்து அ ஆர்கானிக்கோட ஒன்றோடு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மலாம் வந்து இப்ப தான் பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ்லாம் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த காலத்துலருந்து நம்ம வந்து மூஞ்சிக்கு மஞ்சள் பூசுறது, அதுக்கப்புறம் எந்த புண்ணு இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி அதுக்கு மஞ்சள் அணு போடுறது. அது மாரி தான் நம்ம நெறைய பழகியிருக்கோம். பட் இப்போ தான் ரீசென்ட் இயர்ஸா தான் நம்ம கொஞ்சம் மாறியிருக்கோம். அதனால இந்தியால வந்து ஆர்கானிக்கா திரும்ப ஷிஃப்ட் ஆகறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது. பட் இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்டின்னா, ஆ இப்போ கோவிடுக்கு அப்புறம் வந்து நெறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அப்டின்னா ஏன்னா இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பா ஹார்ட் வொர்க்கிங் எல்லாருமே எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்றோம் வென் கம்பேர் டூ அதர் கண்ட்ரீஸ கம்பேர் பண்றப்ப. பட் அதுல வந்து நம்மளோட முக்கியத்துவத்த நம்ம வந்து குடுக்கறது வந்து கம்மியா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஷிஃப்ட் தான் இந்த கோவிட் டைம். கோவிட் டைம்ல நெறைய பேர் வந்து அவங்கவங்க ஓன் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது அப்படி பண்றப்ப, இப்ப வந்து நெறைய ஹையர் பாப்புலேஷன்ஸும் கூட ஆர்கானிக் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஷிஃப்ட் பண்றப்ப ஃபார்மர்ஸ்க்கு வந்து இதுல இன்வெஸ்ட்மென்ட் கம்மியா இருந்தாலும், இனிஷியல் பீரியட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகுற வரைக்கும். ஒன்ஸ் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்கன்னா, கண்டிப்பா அதுல இருந்து ப்ராஃபிட் ரொம்ப அதிகமா வரும். அட்லீஸ்ட் ஒரு 1% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இந்தியால வந்து ஆர்கானிக் சாப்பிடறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே, ஃபார்மர்ஸ் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இந்தியால வந்து என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ரொம்ப பாசிபிலிட்டீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் ஒரு லூப் ஹோலா எடுத்துட்டு என்டர்பிரினர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்களோட எக்கனாமி இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஃபார்மிங் சஸ்டைனபிலிட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கட் ஹெல்த்ன்னு பார்க்கிறப்ப, நம்ம வந்து நம்மளோட கட் ஹெல்த் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். பட் அதே மாரி நம்ம சாப்பிடுற உணவு வந்து எங்கருந்து வந்திருக்கு? அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? அத பத்தியும் நம்ம இப்ப வந்து தெரிஞ்சு சாப்பிடணும்னு நம்ம நெனைக்கிறோம். அப்படி இருக்கப்ப அதோட புரொடக்ஷனோட ஹெல்த்தும் நம்ம வந்து கண்டிப்பா பயன்பாட்டுல எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கவனத்துல எடுத்துட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதனால நம்மளும் ஹெல்த்தியா இருப்போம். நம்மளோட என்விரான்மென்ட்டும் ஹெல்த்தியா இருக்கும். சஸ்டைனபிலிட்டிக்கு வந்து எல்லாமே ஒண்ணா கொண்டு போறது தான் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இதோட ஹெல்த்தும் பார்த்துக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம கொண்டு போனா தான் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேம் வே என்விரான்மென்ட்டுக்கும் பொல்யூஷன் இல்லாம நம்ம நல்லபடியா காப்பாத்த முடியும். நல்ல பாயிண்ட்ட முன் வச்சிருக்கிறீங்க ஆக்சுவலி. நான் அ முனைவர் அ அ அவரோட பேர் டக்குன்னு ஞாபகம் இல்ல. அ சித்த வைத்தியர் அவரு. அவர நான் பார்த்தப்ப அவர் எனக்கு சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, சென்னை தான் வந்து அ குழந்தைகளுக்கு வந்து அதிகமான கேன்சர் வர்றது கேன்சர் கேப்பிட்டல் ஆஃப் குளோப் அப்டின்னே வந்து டிஃபைன் பண்ணாரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம், 9 வருஷத்துக்கு முன்னாடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சேன். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, WHO இந்தியா கேன் பி கால்ட் அஸ் தி கேன்சர் கேப்பிட்டல் ஃபார் த குளோப் அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது இந்த கட் ஹெல்த் இந்த மாரி சில வாழ்வியல் முறையிலேருந்து நம்ம பின்தவறி போனதுனால வந்த விளைவுகள வந்து நம்ம இன்னைக்கு அனுபவிக்க வேண்டியிருக்குது. நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 பக்கமான தாக்கம். ஆனா நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் குழந்தைகள் வந்து ம். அதிகமான தாக்கத்துக்கு வந்து உண்டாயிருக்கிறாங்க. அ எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர்கள் அவங்களோட குழந்தைகள் 2 வயசு, 3 வயசு பிளட் கேன்சர் அவங்களுக்கு அதுனா என்னன்னே தெரியாது. ஆனா, அவங்க அதோட வேதனைகள வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து முக்கியமான ஒரு இது என்னன்னா, நம்ம இந்த முறையிலேருந்து வழி தவறி போனதனோட ம். கண்டிப்பா தாக்கங்கள சார். வந்து நம்மளோட கண்டிப்பா சார். ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அ அதுக்கு வந்து நீங்க சொன்ன மாரி சஸ்டெய்னபிள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு யுஎன்ல அதாவது யுனைட்டட் நேஷன்ல வந்து 17 கோல் எடுத்திருக்கிறாங்க. அந்த 17 ம். கோல்ல சஸ்டெய்னபிலிட்டி அப்படின்னு அதாவது நிலையான தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு வழிமுறைய எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு வந்து உங்களோட வழிமுறைய நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா, இப்ப ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது வந்து பேசுறதுக்கு வசதியா இருக்கலாம். செயல்முறையில, நடைமுறையில கொண்டு போறப்ப நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க சொன்ன மாரி ஒரு 1% ஆஃப் பாப்புலேஷன் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாலும், அது என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டான இதா இருக்கும். பட் இந்த ஈக்கோ சிஸ்டம எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது? அதுக்கு கவர்ன்மெண்ட்ல இருந்து என்ன சப்போர்ட்ஸ் குடுக்குறாங்க? மக்கள் எப்படியெல்லாம் அதுலேருந்து பெனிஃபிட் ஆகலாம்? அப்படிங்கிறது உங்களோட இத ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சார் இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்கானிக்ன்றதுக்கு வந்து நெறைய சப்போர்ட் சிஸ்டம் இல்ல சார். அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் இல்ல. ஏன்னா ரொம்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் கவர்மெண்ட் வந்து என்டர்பிரினர்ஸ் வந்து ரொம்ப அதிகப்படுத்தணும்னு நெனைக்கிறாங்க. என்டர்பிரினர்ஸ் அதிகப்படுத்தணும்னு நெனைக்கிறாங்க. பட் இப்ப நான் என்ன நெனைக்கிறேன்னா, அந்த என்டர்பிரினர்ஸ் வந்து எல்லாரும் ஒரே இதுல போய் விழுறதுக்கு, அட்லீஸ்ட் ஆர்கானிக் வந்து ஸ்டார்ட் பண்ணா, அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும் கண்டிப்பா. ஆர்கானிக் வந்து ஸ்டார்ட் பண்றதுல மெயின் பிரச்சனை என்னன்னா, நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அத எல்லாமே ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நமக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கோழி வளர்ப்பிலே நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அத வந்து கூண்டுல வளர்க்கவே கூடாது.
மெயின் திங்ஸ் கூண்டுல வளர்க்கவே கூடாது. பட் நம்ம வந்து கூண்டுல வளர்க்காம ஒரு கோழிய வளர்க்குறோம் அப்டின்னா, நமக்கு என்னென்ன தேவையோ அது கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பிராய்லர் கோழியா இருந்தா நமக்கு வந்து வெயிட் அதிகமா வேணும்னு எதிர்பார்ப்போம். பட் வந்து அது வந்து கூண்டுல இல்லாம வளர்த்தோம்னா கண்டிப்பா வெயிட் கிடைக்காது. இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, முட்டை கோழியே வளர்க்குறோம்னாலுமே அதுக்கு வந்து ம் ஆ லைக் முட்டைக்கோழி வளர்க்கறதுனாலுமே, பட் அது வந்து அதுக்கு உண்டான தீவனம் எல்லாமே வந்து ஆர்கானிக்கா தான் குடுக்கணும். அப்ப வந்து அந்த ஆர்கானிக் தீவனத்த தேடி போணும். அதுவுமே கஷ்டம் தான். கிடைக்கிறதுக்கு கஷ்டம் தான். இன்னொன்னு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் மூலியமா எந்த கோழி வளர்த்தாலுமே, அது வந்து ஸ்லோ குரோயிங் பேர்ட்ஸா வளர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம இருக்க பிராய்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் குரோயிங் பேர்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்ப 45 கிராம்லருந்து ஒரு 35 நாள் இல்லன்னா 42 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, 2 கிலோ, 2 1/2 கிலோ வந்துருதுங்க. பட் இந்த மாரி டைப் ஆஃப் ஃபாஸ்ட் குரோயிங் பிராய்லர்ஸ நம்ம வந்து வளர்க்கவே கூடாது. அது வந்து ரொம்ப ஸ்லோவா அ ரொம்ப மெதுவா வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸ் தான் வளர்க்கணும். அப்படி இருக்கப்ப ஃபார்மர்ஸ்க்கு வந்து அதுல இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா குடுக்குற மாரி இருக்கும். பட் டைம் கன்சியூமிங். அத வந்து டக்குனு காசு பார்க்கவும் முடியாது. அதுவும் ஒரு பெரிய கஷ்டம் தான். பட் இதுல எல்லாமே கவர்ன்மெண்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, பாலிசிஸ் கொண்டு வரணும். ஏஜென்சிஸ் இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் குடுக்குற ஏஜென்சிஸ் வந்து இப்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது உண்டான விழிப்புணர்வும் மக்களுக்கு அதிகமா இல்ல. அப்படி இருக்கப்ப அந்த ஏஜென்சிஸ வந்து அதிகப்படுத்தலாம். அது வந்து பிரசன்ஸ் வந்து ஸ்டேட்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் இப்ப தமிழ்நாட்டுல வந்து டிஸ்ட்ரிக்ட்டா வந்து ஒரு ஏஜென்சியா கொண்டு வரலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 2, 3 ஏஜென்சி தான் இருக்கு. அதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கொண்டு வந்தீங்கன்னா, அப்ப வந்து ஃபார்மர்ஸ் வந்து அப்ரோச் பண்றதுக்கோ, அவங்க கிட்ட வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கறதுக்கு, அந்த மாரி வந்து டைரக்ட்டா கேட்டு அவங்க வந்து நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கலாம். சோ தட் அவங்க வந்து பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னு நெனைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே இப்ப நானுமே மார்க்கெட்டுக்கு போயி ஏதாவது ஒரு ஆர்கானிக் அப்படின்னு ஒரு வேர்ட பார்த்தாலே நான் என்ன நினைப்பேன், ஓகே நார்மல் ப்ராடக்ட்ட விட இதுல வந்து சம்திங் டிஃபரண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு, இது வந்து காசு அதிகமா இருந்தாலும் நான் அஃபோர்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அதே மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. பட் அதுல வந்து மெயினா நம்ம மறக்கிறது என்னன்னா, அதுல சர்டிஃபிகேஷன் இருக்காது. சர்டிஃபிகேஷன் நம்பரும் இருக்காது. லோகோவும் இருக்காது. பட் இது 2ம் சேர்த்து நம்ம வச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல ரொம்ப அதிகமா போகும். ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ்க்கும், என்டர்பிரினியர்ஸ்க்குமே ஒரு மார்க்கெட்ட பிடிக்கிறது ஃபர்ஸ்ட் இனிஷியல் 2, 3 பேட்ச் மார்க்கெட் பிடிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் நீங்க லோகோவும், சர்டிஃபிகேஷனோட நீங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க ப்ராடக்ட் எவ்ளோ மேக்ஸிமம் பிரைஸ்ல இருந்தாலும் கண்டிப்பா வாங்கறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கப்ப, இனிஷியல் ஹர்டில்ஸ் எல்லா பிசினஸ்லயுமே இருக்கும். அதே மாரி இந்த பிசினஸ்லயுமே ஹர்டில்ஸ் கொஞ்சம் பார்த்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்துக்கலாம் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் மார்க்கெட்ல போய் ஒரு கன்சியூமரா வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னா, நான் என்ன சர்டிஃபிகேஷன் வந்து நான் செக் பண்ணணும்? ஒரு கன்சியூமரா. போன அமர்வுல கூட வந்து ஒரு ஃபார்மர் வந்து ஷேர் பண்ணாரு. அவர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாரு. ஆனா வந்து அத மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து அவருக்கு தெரியல. சோ அப்ப ஒரு ஃபார்மர் ஆஸ் அ கன்சியூமர் இது எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்? ஒரு ஆ. ப்ரொடியூசரையும் ஒரு கன்சியூமர் எப்படி இணைக்கலாம்? இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன தேவைப்படும்? சார் நான் உங்களுக்கு பிபிடி மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமாங்க சார்? எப்படி இது கண்டிப்பா, பண்ணணும்? கண்டிப்பா. இப்ப ஸ்லைடு தெரியுதுங்களா சார்? வருது. ஓகேங்க யாஹ்! சார். சார் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா, அதுலருந்து சர்டிஃபிகேஷன் இருந்தா நமக்கு வந்து ப்ராடக்ட்டோட அஷ்யூரன்ஸ் எவ்வளோ அஷ்யூரன்ஸா நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ன்றது தெரிவிக்கிறது சர்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு சில வருஷத்துலருந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப அதிகமா பிரபலம் ஆயிட்டு இருக்கு சார். ஏன் அப்டின்னா, ம். அந்த சர்டிஃபிகேட் இருந்தா கண்டிப்பா ஒரு நம்பிக்கை தன்மை வந்து எல்லாரோட கன்சியூமர்ஸ்க்குமே வருது. ஓகே. இது வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் குடுத்திருக்காங்க. ஆனா கவர்ன்மென்ட் சைட்லருந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்திருக்கு. ஆனாலும் கண்டிப்பா இத நம்பி வாங்கலாம் அப்டின்ற ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அதே மாரி இப்ப ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வேணும்னா, அவங்க வந்து கண்டிப்பா இந்த லோகோ ஆர்கானிக் இந்தியா ஆர் இந்தியா ஆர்கானிக்ன்னு ஒரு லோகோ இருக்கும். இல்லன்னா ஜெய்விக் பாரத் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ இருக்கும் சார். இது இல்லாம ஓகே, சர்டிஃபிகேட்டோட நம்பரும் வரும் சார். இப்ப வந்து சர்டிஃபிகேஷனுக்கு ஓகே. வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லோக்கலா ஒரு ஏஜென்சி இருப்பாங்க சார். அவங்க வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்றப்ப அவங்க வந்து லோக்கல் ஏஜென்சி சர்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க மெயின்டெயின் பண்ணியிருக்கணும், என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ரெக்கார்ட்ஸ் நீங்க மெயின்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்க மெயின்டெயின் பண்ணிட்ட அப்புறம் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் ஆன்லைன்ல. அத நான் இப்ப சொல்றேன் சார். ஃபாலோயிங் ஸ்லைட்ஸ்ல. ம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷனுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி டீம் வந்து நம்மள பார்ப்பாங்க. நம்ம ஃபார்மோ இல்ல வந்து ஃபீல்டோ விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணிட்ட அப்புறம் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து குடுப்பாங்க சார். அந்த சர்டிஃபிகேட் வேலிடேஷன் வந்து 5 இயர்ஸ்க்கு வரைக்கும் வேலிடேஷன் இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஓகே. நம்ம வந்து அதுக்கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்பீடா வெப்சைட்ன்னு ஒண்ணு வெப்சைட் இருக்கு சார். அது வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி. அந்த அப்பீடா
வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா, இந்த மாரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் சார். அந்த டேப்பே ஓகே. நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து அதர் புரோகிராம்ஸ்ல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்கும். நேஷனல் புரோகிராம் ஃபார் ஆர்கானிக் புரொடக்ஷன், என்பிஓபி, பாஸ்மதி லைக் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்டின்னா, அப்புறம் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்டோட பாலிசிக்கு என்னென்ன பாலிசிஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஜிஐ ஏதாவது நீங்க ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ்க்கு ஏதாவது நீங்க ப்ராடக்ட் வந்து சப்மிட் பண்றீங்க அப்டின்னா, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க சார். இப்ப நம்ம ஆர்கானிக்காக சர்டிஃபிகேஷனுக்காக என்னென்ன பண்ணணும்ன்றது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் புரோகிராம் ஃபார் ஆர்கானிக் புரொடக்ஷன் இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுக்கு அடுத்தது வந்து போகும். இந்த மாரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் சார். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நியூ அப்ளிகன்ட் சப்போஸ் நான் புதுசா அப்ளை பண்றேன் அப்டின்னா, நியூ அப்ளிகன்ட் பாடி ஃபார் அக்ரிடேஷன் அண்டர் நேஷனல் புரோகிராம் ஃபார் ஆர்கானிக் புரொடக்ஷன் அதுக்கு கிளிக் பண்ணலாம். இல்ல நான் ரினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இத கிளிக் பண்ணிக்கலாம் சார். இதுக்கு கீழயே நீங்க போனீங்கன்னா, அதே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, இந்த நேஷனல் புரோகிராம் ஃபார் ஆர்கானிக் புரொடக்ஷன் பத்தி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ, எல்லா டீட்டெயில்ஸும் இது வந்து தமிழ்லயும் வரும் சார், ஹிந்திலயும் வரும், இங்கிலீஷ்லயும் வரும் சார். இதுல வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்பப்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நமக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் பிரசன்ட்ல இருக்குன்றது நம்ம வந்து இதுல தெரிஞ்சுக்கலாம் சார். அதுக்கப்புறம் சர்டிபிகேட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பக்கத்துல என்ன ஏஜென்சி இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து சர்டிபிகேட் வந்து அப்பிடார்ல இருந்து நம்ம வாங்க போறோம். பட் இது வந்து இது கன்ஃபார்ம் பண்றது வந்து ஒரு டீம் ஆஃப் ஏஜென்சிஸ் இருப்பாங்க. அந்த ஏஜென்சி கிட்ட இருந்து நம்ம சர்டிபிகேட் வாங்க போறோம் சார். அவங்க வந்து நம்ம பக்கத்துல எங்க இருக்காங்க ஏஜென்சிஸ் லைக் தமிழ்நாட்டுல எங்கெங்க இருக்காங்க, இல்ல பெங்களூர்ல இருக்காங்களா? எங்கன்னு பார்த்து நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாரி நீங்க அப்ரோச் பண்ணணும் சார். அதுக்கப்புறம் அதுக்குண்டான டாரிஃப் பத்தியும் இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டர்ஸ், இம்போர்ட்டர்ஸ் சப்போஸ் நீங்க வந்து வேற கண்ட்ரிக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்குண்டான ஃபார்மாலிட்டீஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எல்லாமே இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். இப்ப இதுக்குள்ள ஓகே. போனீங்கன்னா, இதுல வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. லைக் ப்ராசஸிங், ஹேண்டலிங், லைவ் ஸ்டாக், போல்ட்ரி, அக்ரிகல்ச்சர் ஆர் அப்பிகல்ச்சர், ஹனி எப்படி ஆர்கானிக்கா ப்ரொடியூஸ் பண்றது, அக்வாகல்ச்சர் எல்லாத்துக்குமே இதுக்கு உண்டான புரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணணும், என்னென்ன ஃபார்ம்ல கேரி அவுட் பண்ணியிருக்கணும், என்னென்ன கேரி அவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி டூன்ஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல கிளியரா இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். இத நீங்க போயிட்டு படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வேணும்னா நியூ சைன் அப் பண்ணீங்கன்னா, இதுல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட சர்டிபிகேட் வந்து உங்க நம்பர் வந்து நோட் ஆயிடும் சார். ஒன்ஸ் நோட் ஆயிட்ட அப்புறமா உங்களோட நியர்பை கான்டாக்ட் ஏஜென்சிஸ் வந்து உங்கள அப்ரோச் பண்ணுவாங்க சார். அப்ப வந்து நீங்க அதுக்கேத்த மாரி ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நீங்க காமிக்கணும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சர்டிபிகேட் ஏஜென்சிஸ் சார். லைக் எஸ்பெஷலி ஃபார் அனிமல் ப்ராடக்ட்ஸ் லைக் மில்க், மீட், எக்ஸ் இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்டின்னீங்கன்னா, எஸ்பெஷலி ஃபார் அனிமல், லைவ் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இந்த சர்டிபிகேட் ஏஜென்சிஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து 2, 3 இது 3 கம்பெனியும் பெங்களூர்ல இருக்கு சார். லைக் எக்கார்ட் ம். ஆர் லேக் ஆன் குவாலிட்டி, சியூ இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு சார். அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் ஸ்டேட் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கு. ராஜஸ்தான் ஸ்டேட் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிஸ் இருக்கு. அதித்தி ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிஸும் பெங்களூர்ல தான் இருக்கு சார். இவங்கள எல்லாமே நீங்க அப்ரோச் பண்ணிட்டு, அவங்க வந்து ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணி, நம்மள ஃபார்ம் வந்து பாக்கறதுக்கு வருவாங்க சார். பாத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க சாங்ஷன் பண்ணிட்ட அப்புறம் நமக்கு சர்டிஃபிகேஷன் குடுத்துருவாங்க சார். இதுல நான் இன்னொன்னு சொல்லணும்னு விருப்பப்படுறேன் சார். ஆக்சுவலா இப்ப வரைக்கும் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா, பியூர் ஆர்கானிக் ப்ராடக்ட் போல்ட்ரிலயோ, இல்ல லைவ் ஸ்டாக் லைக் ஆர்கானிக் மில்க், ஆர்கானிக் எக், ஆர்கானிக் மீட் அந்த மாரி எதுவுமே கிடையாது சார். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த நேச்சுரல் ஃபார்மிங்ன்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து அதுக்கும் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கும் 2 பெரிய வித்தியாசம் இருக்கு சார். ஆர்கானிக்னா ஆமா. கவர்ன்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி, அதுக்கேத்த மாரி நம்ம ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெயின்டெயின் பண்ணி பண்ணணும். பட் நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன பண்றாங்க அப்டின்னா, அ பாதி வந்து ஆர்கானிக் சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பாதி வந்து அவங்களோட ஃப்ளெக்ஸிபிலிட்டிக்கு ஏத்த மாரி மாத்தி, அ ஃபார்ம் வந்து பண்ணி, அதோட ப்ராடக்ட்ஸ் வந்து லைக் ஃபார்ம் ஃப்ரெஷ், அ ஹேப்பி ஹென்ஸ், எர்த்தி ஆரிஜின் அந்த மாரி ஒரு லைக் அது வந்து ஆர்கானிக் மிமிக் பண்ற மாரி ஒரு பேர வச்சு ப்ராடக்ட்ட வந்து மார்க்கெட்ல செல் பண்றாங்க சார். ஸோ கன்சியூமர்ஸ் ஆன நம்ம தான் வந்து ஒரு கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த விழிப்புணர்வு இடத்துல. பண்ணணும் சார். நல்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் லாஸ்ட் இதுலயே வந்து இதுக்கான கொஸ்டின் கேட்டாங்க. இப்ப நீங்க பேசின பாயிண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்றாங்க, நேச்சுரல் ஃபார்மிங்னு சொல்றாங்க. 2த்துக்குமான வித்தியாசம் என்ன? அத நாங்க எப்படி வந்து உணர்றது? அதிலிருந்து எப்படி வந்து விழிப்புணர்வோட வந்து தெரிஞ்சுக்கிறது? இது நான் நேச்சுரலா தான் எடுத்திருக்கேனா? இதுல ஆர்கானிக்கா தான் கொண்டு வந்திருக்கிறேனா? இது என்னோட உடலுக்கு என்ன வகையான பாதிப்புகளை ஏற்படுத்துது? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தது. அத பத்தி உரையாடணும். நீங்களும் நல்லா அதுக்கான இன்புட் கொடுத்திருக்கீங்க. சோ நீங்க சொன்னதுல வந்து ஒரு 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 முடிவுரைக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னது வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஸ்பெஷலி வந்து நெறைய சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஆல்ரெடி கவர்ன்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. மக்கள் அத அத யூஸ் பண்ணிக்கிட்டாங்கனாலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு நல்லா இருக்கும்.
இன்னொரு கருத்து முன் வச்சிருக்கிறீங்க. அதாவது கொஞ்சம் என்டர்பிரினர்ஸ் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பிளஸ் சஸ்டைனபிலிட்டிக்கான இதுக்கு வந்து முன் வந்தாங்கன்னா, அது இன்னமும் வந்து மக்கள் கிட்ட அதி விரைவில போய் சேரும். அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கு கொஞ்சம் செலவு வந்து அதிகமா தான் முன்வைக்க வேண்டியிருக்குது. ஆனா அந்த செலவு வந்து நாளைக்கு லேட்டர் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போய் செலவு பண்றதுக்கோ, செலவு ஒரு பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் பண்றதுக்கு இங்க செலவு பண்ணிட்டு போயிடலாம் ஆக்சுவலி. வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு முக்கியமான பாயிண்டா முக்கியமான நம்ம எடுத்துக்கணும் இந்த விஷயங்கள்ல. அடுத்து நீங்க அழகா வந்து தொகுத்து வழங்கிட்டீங்க. எப்படி வந்து ஒரு காமன் மேன் வந்து ஏதோ ஒரு புரொடக்டிவிட்டி ஆர்கானிக்ல பண்ணாங்கன்னா, யார்கிட்ட போறது? அவங்க என்ன சப்போர்ட் குடுக்குறாங்க? அங்க என்ன ப்ராசஸ் இருக்குது? நம்ம சர்டிஃபிகேஷன் வாங்குனா, அந்த ஃபைனலா அத வச்சு அவங்க சேல் பண்ணலாம். ஆஸ் அ கன்சியூமர் நம்ம வந்து அந்த 2 லோகோவ பார்த்தாலே வந்து பிளஸ் வந்து அந்த தெரிஞ்சிரும். சர்டிஃபிகேட் நம்பர்ஸ்லாம் இருந்ததுன்னா, நம்ம அத வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். இது வந்து சர்டிஃபைட் ஆர்கானிக் ப்ராடக்ட்டா? இல்லையா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதிலிருந்து நம்ம வந்து விழிப்புணர்வோட மேலும் செயல்பட்டோம்னா, நம்ம நேச்சுரல் இந்த மாதிரி கலவைகள்ல இருந்து நம்ம எப்படி ம். வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ்ன்ற பேர் இருக்கும். பட் ஆனா அது அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள ஆராய்ந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ம். நம்ம எந்த அளவுக்கு வந்து இதுல விழிப்புணர்வோட செயல்படணும். அந்த மருத்துவர் பேரு சிவராமன். அவர ஓகே. நான் சந்திச்சப்ப அவர் எனக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது ஆக்சுவலி. ஈவன் வந்து வேலைக்காரன் ஒரு படத்திலேயே அதே ஸ்டேட்மெண்ட்ட தான் சொல்லிருப்பாரு. குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இதா இருக்கிறாங்க, அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. ஒரு கலரான ஒரு விஷயத்த பார்த்தா டக்குன்னு அட்ராக்ட் ஆயிடுறாங்க. நான் இந்த அமர்வு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி என்னோட மகன் எனக்கு ஃபோன் பண்றான். வீட்ல அவ்வளோ காய்கனிகள் இருக்குது. ஆனா எனக்கு பணம் வேணும் குடு நான் போயிட்டு பிஸ்கட் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஏன்னா அவங்க இதுக்கு அட்ராக்ட் ஆகி அவங்களோட மைண்ட் டியூன் ஆகி இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெறும் கல்லுப்பு தான் இருந்தது. ம், ஆக்சுவலி ம். நானே ஒரு கேன்சர் பேஷண்ட். நான் அதுல என்னோட ஓகே. டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்ப அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கல்லுப்பு மட்டும் தான். இந்த அயோடைஸ்டு சால்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டே கிடையாது. இல்ல கிடையாதுங்க சார். அது ம். யாருக்கு தேவைன்னா, கண்டிப்பா இந்த மலைவாழ் பகுதிகள், ம். கடல்ல இருந்து ரொம்ப உயர் மட்டத்துல வாழுறவங்களுக்கு அந்த தேவை. அயோடைஸ்டு சால்ட் தேவைப்படும். அந்த அயோடின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காம்போனன்ட். ஏன்னா, நம்மளோட மூளை வளர்ச்சிக்கு வந்து அது ஒரு காம்போனன்ட்டா தேவைப்படுது. ம். ஆனா, நம்ம தேவையில்லாத கழிவுகள நம்ம உடலுக்குள்ள சேர்க்கிறதுனால விளைவுகள வந்து இன்னைக்கு நம்ம ஜெனரேஷன தாண்டி நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் இப்பயாவது நம்ம விழிப்புணர்வோட இருந்து, நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு பெட்டர் ஈகோசிஸ்டம், சஸ்டைனபிள் ஈகோசிஸ்டம் கிரியேட் பண்ணி குடுக்கணும். உங்களோட இன்புட்ஸ் மிகவும் வரவேற்கத்தக்கதா இருந்தது. ரொம்ப நன்றி மேடம். பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவருக்கும் அ அ நாங்க ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு சில இன்புட்ஸ் குடுத்திருக்கோம். ஐ திங்க் டாக்டர் மௌனிகா, முனைவர் மௌனிகா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல இன்புட்ஸ் குடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தா அ இப்ப நீங்க கேட்டுக்கலாம். உங்களுக்கு கேள்விகள் வந்து உங்களால பேச முடியலன்னா சாட் விண்டோலயும் நீங்க போட்டுக்கலாம். மேபி கொஸ்டின்ஸ வந்து சாட் விண்டோல போட்டீங்கன்னா, நாங்க மேம் கேட்டிருக்கிறாங்க சம்மன். Sir, actually, I got one question. Ma'am, will you help directly for any farmers in doing poultry farming, like sharing ideas of opportunities and schemes? கண்டிப்பா சார். என்னோட இமெயில் ஐடி நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்கு, இல்லன்னா போல்ட்ரி ஃபார்ம் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதுக்கு உண்டான ஏதாவது கவுன்சிலிங் ஏதாவது வேணும், அதுக்கப்புறம் அதுல ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி டவுட் கண்டிப்பா இருந்தாலும் கண்டிப்பா என்ன கேளுங்க. நான் கண்டிப்பா அவைலபிலிட்டி இருப்பேன். என்னோட நம்பரும் கிட்ட இருக்கு. நீங்க வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு போல்ட்ரி ஃபார்ம் பத்தி ஏதாவது ஸ்டார்ட் பண்றதுக்கோ, இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுக்கு தீவனம் எப்படி குடுக்குறது, என்னென்ன மேனேஜ்மென்ட் ப்ராசஸ் பண்ணணும், எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா நான் வந்து அதுல ஷேர் பண்றேன். அடுத்து மக்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருக்குதா? சார் நான் ஒண்ணு தெரிவிக்க விரும்புகிறேன் சார். ஆக்சுவலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ப்ளீஸ். தமிழ்நாட்டுல வந்து பவுல்ட்ரி வந்து ரொம்ப அதிகமாவே அ ஒரு எக்கனாமிக்கல் குடுக்குதுன்னு சொல்லலாம் சார். ஏன் அப்டின்னா, இப்ப நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா, பவுல்ட்ரியோட ஹப்ன்னு சொல்லலாம். சவுத் ஏசியாவோட பவுல்ட்ரி ஹப்ன்னே சொல்லுவாங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா, அதோட கிளைமேட், என்வைரன்மென்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அதோட குரோத், டெவலப்மென்ட், புரொடக்ஷன்க்கு எல்லாமே யூஸ் ஆகுது சார். அப்படி இருக்கப்ப நம்ம வந்து அத வந்து அடுத்த லைக் ஒன்லி நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு சைட்ல மட்டும் தான் அது டெவலப் ஆயிருக்கு. இன்னும் மத்த ஏரியாலாம் டெவலப் ஆயிருந்துச்சுன்னா, இன்னும் வந்து புரொடக்ஷன் ஃபார்மர்ஸ்க்கு வந்து எக்கனாமிக்கலா ஒரு சைட் பிசினஸ் மாரி சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிற
அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புறேன் சார். ஏன் அப்படின்னீங்கன்னா, உங்க கண்டிப்பா என்ன ஆனா அது மட்டும் இல்லாம என்ன ஆனாலுமே முட்டைன்றது ஒரு நல்ல நியூட்ரிஷியஸ் ப்ராடக்ட் சார். நான் வந்து அத வந்து கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடணும்னு நெனைக்கிறேன். அதுல சில மித் ம். எல்லாம் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்ஸர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன் சார். முட்டையில உள்ள மித்து அது வந்து ஆன்ஸர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீங்க பெர்மிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்றேன் சார். கண்டிப்பா மேம். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. நானே ஆ. இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு கேட்கறதுக்கு. ஆ. இப்ப வந்து மோஸ்ட்லி முட்டையில வந்து ஒரு பெரிய மித் இருக்கும் சார். அது வந்து என்ன அப்டின்னீங்கன்னா, அ ப்ரவுன் கலர் முட்டை நல்லதா? இல்ல வெள்ள கலர் முட்டை நல்லதா? இது வந்து எல்லாருக்குமே ஒரு காமன் கொஸ்டின் தான் சார். மோஸ்ட்லி எங்க வீட்லயுமே கரெக்ட். எங்க அப்பா சொல்லுவாரு, "அ நாட்டு முட்டை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீன்ஸ் ப்ரவுன் கலர் முட்டைனா நாட்டு முட்டை. வெள்ள முட்டைனா கமர்ஷியல் முட்டை" அப்டின்னு சொல்லுவாங்க சார். பட் 2 முட்டையிலுமே 12 கிராம் புரோட்டீன் தான் இருக்கு சார். 6 கிராம் ஃபேட் தான் இருக்கு சார். 2 முட்டையிலுமே ஒன் வெறும் ஓடு அந்த முட்டையோட ஓடு தான் வித்தியாசம் இருக்கு தவிர, உள்ள என்னென்ன இருக்கோ அது 2மே சேம் தான் இருக்கு சார். அது 2மே எந்த ஓ! வித்தியாசமும் கிடையாது. அதனால நான் வந்து ப்ரவுன் கலர் முட்டை தான் நான் வாங்கி சாப்பிடுவேன். நான் வெள்ள முட்டை வாங்கி சாப்பிட மாட்டேன்ற இந்த கருத்த வந்து நான் வந்து கண்டிப்பா எடுத்துக்க வேணாம். ஏன் அப்டின்னா 2 முட்டையிலுமே ஒரே கிராம் புரோட்டீன், ஒரே கிராம் ஃபேட் தான் இருக்கு. மீன்ஸ் 12 கிராம் புரோட்டீன், 6 கிராம் ஃபேட் இவ்வளோ தான் இருக்கு. அதே மாரி முட்டைய சாப்பிடுறனால கொலஸ்ட்ரால் அதிகமாகுமோ அப்படின்னு நெறைய விஷயம் கேள்விப்படுவாங்க. முட்டை வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு. பட் வந்து ஹெல்த்தி கொலஸ்ட்ரால்ன்னு சொல்லுவாங்க. குட் ஃபேட்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் லெவல் ஆஃப் கொலஸ்ட்ரால் கண்டிப்பா நம்ம பிரெயினுக்கு வேணும். அப்பதான் நம்ம பிரெயின் வந்து சுறுசுறுப்பா செயல்படும். அதுக்காகவாவது கண்டிப்பா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் கொஞ்சமா வேணும். அதோட ஹெல்த்தி ஃபேட் ஃபார்ம் ஆஃப் கொலஸ்ட்ரால் வந்து முட்டையில இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து நெறைய ரிசர்ச் நீங்க பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலுமே, டெய்லியும் வந்து 2, 2 முட்டையோ இல்ல வந்து முட்டை சேர்த்துக்கிட்டவங்களோட ஹெல்த், பிரெயினோட பவர், இம்யூன் ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஈவன் நான் ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இனிஷியலா வந்து கோவிட் டைம்ல வந்து முட்டையிலருந்து தான் வந்து கோவிட் வருது, கொரோனா வருதுன்னு சொல்லிட்டு முட்டை, ம இறைச்சி, முட்டை, கோழிக்கறி எதுவுமே சாப்பிட நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஆமா, ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் நெறைய பேர் அட்மிட் ஆயிட்ட அப்புறமா வந்து கண்டிப்பா முட்டை வந்து ஹாஸ்பிட்டலோட ரொட்டீன் டயட்லயே இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, அது வந்து ஆமா. இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்றதுக்கு அப்டிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ம் இதுல வந்து இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் சார். ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸ் அண்ட் கேஜ் ஃப்ரீ எக்ஸ். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, கூண்டுல வளர்க்குற முட்டைக்கும், வெளிய கூண்டு இல்லாம வளர்க்குற முட்டையிலயுமே சத்துக்கள் வித்தியாசம் எதுவும் கிடையாது. பட் என்னன்னா, கூண்டுல வளர்ற கோழிகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட வரும். பட் சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 முட்டையிலயுமே ஒரே மாரி சத்துக்கள் ம். தான் இருக்கு. 2 வித்தியாசம் கிடையாது. ஈவன் நான் இன்னும் ஒரு படி மேல சொல்லணும் அப்டின்னா, ப்ரவுன் எக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் கலர் ஷெல்ல மட்டும் தான் இருக்கு. வெளிய இருக்க முட்டை ஓடுகள்ல மட்டும் தான் அந்த கலர் இருக்கு. உள்ள வந்து எந்த வித்தியாசமும் கிடையவே கிடையாது. அதனால நீங்க ஷெல்ல வந்து நம்ம சாப்பிட போறதில்ல. முட்டையோட ஷெல்ல வந்து யாரும் அரைச்சோ, கடைச்சோ குடிக்க போறதில்ல. அதனால அத நம்ம உடைச்சு கரெக்ட். வெளிய தான் போட போறோம். அதனால உள்ள இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தவிர, வெளிய எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காம 2 முட்டையும் ஈக்குவலா வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இன்னும் சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முட்டை வந்து வெஜிடேரியனா இல்லையா? அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் சார். சார் நீங்க சொல்லுங்க சார். ம். முட்டை வெஜிடேரியனா இல்லையாங்க சார்? ஆ பிராக்டிகலா எனக்கு தெரியல மேம் சத்தியமா. சார் ஆக்சுவலா இது அ நான் வெஜிடேரியன் கேட்டகரில கண்டிப்பா இல்ல சார். நான் வந்து இல்லன்னு சொல்லுவேன். இது அ ஆனா எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த முட்டையிலேருந்து கோழி வர்றது வந்து வராதுன்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஆ ஆமாங்க சார். அதனால கரெக்ட்டா? வெஜ்ஜுன்னு சொல்றாங்க. மீன்ஸ் வெஜிடேரியன் இப்ப கொண்டு வரதுக்கு நெறைய முயற்சிகள் பண்றாங்க. ஈவன் முட்டைக்கு கூட அந்த அந்த பச்சை கலர் லோகோ வரும்ல சார் வெஜிடேரியன். அந்த லோகோ வந்து ஆமா, கூடிய சீக்கிரம் ஆமா. வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்டின்னா, நம்ப சாப்பிடுற முட்டைகள் வந்து டேபிள் எக்குன்னு சொல்லுவாங்க சார். அதுலருந்து எந்த குஞ்சும் வராது. ஏன்னா, நம்ம வந்து கோழி வந்து நம்ம அதோட ஆணோட சேர்த்து வச்சாலும் சரி, சேர்க்க வைக்காம தனியா வளர்த்தாலும் சரி, முட்டை போட தான் செய்யும் சார். ஆணோட சேர்த்து ஓகே, வச்சோம்னா, அதுலருந்து குஞ்சு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சப்போஸ் பெண் கோழி ஓகே, மட்டும் தனியா வளர்த்தோம்னாலுமே முட்டை போடும். ஏன்னா, அது வந்து அதோட பிசியாலஜிக்கல் பினாமினா. அந்த பிசியாலஜிக்கல் ஓகே. பினாமினா அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு முட்டை டெய்லியும் போடணும்ன்றது ஒரு பிசியாலஜிக்கல் பினாமினா. அத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது சார். அதனால தான் வந்து டேபிள் எக்குல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன டைம் அடை காத்து வச்சாலும், மிஷின்ல அடை காத்தாலுமே அதுலருந்து ஒரு குஞ்சு வராது. அதனால தான் டேபிள் எக் வந்து வெஜிடேரியன் சொல்றாங்க. இல்லன்னா எகிடேரியன் சொல்லுவாங்க சார். மோஸ்ட்லி இப்ப வந்து நான் வந்து எகிடேரியன். நான் வந்து முட்டைய மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுல வந்து எந்த குஞ்சு வராதனால, அது வந்து உள்ள வந்து லிவிங் அனிமலோ, ஒரு லிவிங் பேர்டோ அதுல இல்ல. அதனால வந்து தாராளமா முட்டைய வந்து சாப்பிடலாம். அதே மாரி நான் சொன்னேன், நியூட்ரிஷனல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபெட்டல் எக், நான் ஃபெட்டல் எக். மீன்ஸ் ஃபெட்டல் எக்னா அதுக்குள்ளருந்து குஞ்சு வெளிய வரும். அதுக்கப்புறம் நான் ஃபெட்டல் எக்னா குஞ்சு வெளிய வராம இருக்கும் சார். அதுக்கு 2க்கும் ம். நியூட்ரிஷன் ஏதாவது டிஃபரன்ஸா இருக்குன்னா, எதுவுமே கிடையாது சார். 2த்துலயுமே 12 கிராம் புரோட்டீன், 6 கிராம் ஃபேட். அவ்வளவுதான் இருக்கு சார். மத்தபடி எதுவுமே இல்ல. ஈவன் நான் இப்பயே சொல்லிட்டேன். ஒயிட் ஷெல்ட் எக்ஸ்க்கும், ப்ரவுன் ஷெல்ட் எக்ஸ்க்குமே எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே மாரி நாட்டுக்கோழிலருந்து வர முட்டையும்
கமர்ஷியலா லேயர் முட்டை, வெள்ள கலர் முட்டையிலயும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது சார். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி கன்சம்ப்ஷன் எவ்வளோ சாப்பிடலாம் அப்டின்னா, 40 வயதுக்கு 45 வயதுக்கு கீழ இருக்கவங்கன்னா, கண்டிப்பா தாராளமா 2 முட்டை சாப்பிடலாம். அதுக்கு மேல இருக்கவங்கன்னா, 1 முட்டை சாப்பிடலாம். வித் ஆல்புமின் வெள்ளக்கருவு மட்டும் 1 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் சார். புரோட்டீன்க்காக. ஏன்னா நம்ம புரோட்டீன் கன்சம்ப்ஷன் எப்படி எடுத்துக்கணும் அப்டின்னா, 1 கிராம் பெர் கேஜி பாடி வெயிட். சப்போஸ் நான் 50 கிலோ இருக்கேன் அப்டின்னா, கண்டிப்பா 50 கிராம் புரோட்டீன் நம்ம எடுத்துக்கணும். பட் நம்ம ஆமா. சாப்பாடுல வந்து 50 கிராம் புரோட்டீன் கண்டிப்பா இருக்காது. ஆனா, ஒரு முட்டையில நமக்கு 12 கிராம் புரோட்டீன் கிடைக்கிறப்ப, கண்டிப்பா 2 முட்டை சாப்பிட்டா 24 கிராம் புரோட்டீன். அதாவது பாதிக்கு பாதி புரோட்டீன் நம்ம 2 முட்டையிலேயே, சின்ன முட்டையிலேயே நமக்கு கிடைச்சிருது அப்படிங்கிறப்ப, தாராளமா சாப்பிடலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். நம்ம வந்து புரோட்டீன் வந்து பருப்புகள், அப்புறம் கீரை, அந்த மாரி நெறைய நட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டாலுமே, பயாலஜிக்கல் அவைலபிலிட்டி வந்து முட்டை தான் ரொம்ப அதிகமா இருக்கு சார். லைக் பயாலஜிக்கல் ம். அவைலபிலிட்டி நம்ம எத்தன சாப்பிட்றோமோ, அது வந்து நம்ம பாடி எவ்வளோ அப்சர்வ் ஆகுது. நம்ம வந்து பாடி வந்து எவ்வளோ உறிஞ்சி அது வந்து நம்ம சத்துக்களா மாறி, நம்ம உடம்புக்கு தேவைக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை தான் அதிகம். 93, 95% வந்து பயாலஜிக்கல் புரோட்டீன் வந்து முட்டையிலிருந்து தான் அதுதான் ஸ்டாண்டர்ட் புரோட்டீனாவே கன்சிடர் பண்றாங்க. நீங்க ஏதாவது கம்பேர் பண்ணணும் புரோட்டீனுக்கு ஸ்டாண்டர்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைய தான் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க சார். அதனால நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். எல்லாரும் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அவங்களோட ஹெல்த்துக்காக சார். ம். இன்னும் சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆ சின்ன குழந்தைங்களுக்கு குடுக்கலாம்னா, கண்டிப்பா குடுக்கலாம் சார். கிட்ஸ் லெஸ் ம். தென் 1 இயர் ஏஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சக்கரு குடுத்து, அவங்களுக்கு வந்து பழக்கப்படுத்தலாம் சார். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான எக்கும், பழைய எக்கும் எப்படி பார்க்கலாம்னா, தண்ணீல போட்டு பார்த்து, மேல மடிஞ்சுச்சுன்னா பழைய எக்குன்னு அர்த்தம். அத வந்து நம்ம தூக்கி போட்டுறலாம். இல்ல உள்ள மூழ்குறது அப்படின்னா, ஃப்ரெஷ் எக் அது கண்டிப்பா சாப்பிட்டுக்கலாம் சார். முட்டை வந்து ராவா சாப்பிடலாமா? அப்டின்னா, நான் வந்து கண்டிப்பா வேண்டான்னு சொல்லுவேன் சார். ஏன்னா, அ முட்டை வந்து ப்ரொடியூஸ் ஆகுறப்ப, கோழியோட கர்ப்பப்பையிலருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பட் என்ன பிரச்சனை அப்டின்னா, வெளிய அதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் ஆகுற வரைக்கும் எந்த டிசீஸும் கிடையாது சார். ஒன்ஸ் வெளிய வந்துட்ட அப்புறம் ம். நமக்கு தெரியாது. நம்ம ஹேண்டில் பண்றோம். இந்த இடத்துக்கு, அந்த இடத்துக்கு போகுது. அட்மாஸ்பியர்ல கான்டாக்ட் ஆகும். எல்லாமே ஆகும். அப்டி இருக்கப்ப ஏதாவது கிருமி வந்து உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் பழைய முட்டை ஆச்சுன்னா, கண்டிப்பா அதுக்குள்ள கிருமிகள் வந்து என்டர் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, முட்டையில வந்து கண்ணுக்கு தெரியாம ஒரு நுனி மு போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார். ஓட்டைகள் இருக்கும் சார். நமக்கு வெளியருந்து பார்க்குறப்ப அது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா கவர் ஆன மாரி இருக்கும். பட் வந்து முட்டையோட ஏஜ் வந்து அதிகமாக அந்த போர்ஸ் எல்லாம் முட்டை ஷெல்லுக்கு மேல இருக்க அந்த ஓட்டுக்கு மேல இருக்க போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் சார். ஓப்பன் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் காற்று மாற்றம் வந்து உள்ளேயும், வெளியும் நடக்கும் சார். அப்படி இருக்கப்ப கிருமிகள் உள்ள ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா முட்டைய வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது சார். அருமையான பாயிண்ட்ஸ ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. ஆக்சுவலி அ இதெல்லாம் ஒரு முன்னோட்டமா தான் யோசிச்சு, அன்னைக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து சத்துணவு திட்டத்துல வந்து முட்டை வந்து ஒரு ஒரு உணவாவே எடுத்துட்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து அந்த ஐ மீன் கீழ்த்தர மக்களுக்கு வந்து என்ன இந்த மாரி ஊட்டச்சத்துக்கள் எப்படி போய் சேர்க்கிறது? அது ரொம்ப சிம்பிளா வந்து முட்டைன்ற ஒரு கோல வச்சே எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட உடல் எடையில வந்து 1 கிலோவுக்கு 1 கிராமாவது வந்து நம்ம புரோட்டீன் புரோட்டீன்ஸ் இன்டேக் இருந்துகிட்டு இருக்கணும். நம்ம எவ்வளவுதான் மத்தது எடுத்தாலும் மேம் சொன்ன மாரி முக்கியமான பாயிண்ட் பயாலஜிக்கல் புரோட்டீன் வந்து இதுலேருந்து தான் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அ சோ அ உங்களோட பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஐ ஐ திங்க் எல்லாருக்கும் அது போய் ரீச் ஆகணும். இன்னும் நெறைய மக்களுக்கு இது போய் ரீச் ஆகணும்னு நான் வந்து விரும்புறேன். தேங்க்ஸ் ஃபார் தீஸ் இன்புட்ஸ். 20 பேர் தான் இருந்தாலும், அந்த 20 பேருக்கு வந்து இந்த இன்புட் வந்து முக்கியமான இன்புட்டா தான் இருந்திருக்கும். நான் அப்படிதான் கண்டிப்பா சார், எடுத்துக்கிறேன். கண்டிப்பா சார். அந்த 20 பேர் வந்து தங்களோட குடும்பங்களுக்கு எடுத்து போய் சேர்ப்பாங்க. எல்லாரும் வந்து நான் ப்ரவுன் முட்டை தான் சாப்பிடுவேன். இந்த விழிப்புணர்வு முதல்ல இருந்தது. அதாவது ப்ரவுன் முட்டை, வெள்ள முட்டைன்றது வெறும் பிசினஸ் ஆஸ்பெக்ட் தான். பட் உள்ள வந்து ம். பெருசா மேபி அந்த ஃப்ரீ ரேஞ்ச்ன்றது வந்து டிஃபரண்டான ஒரு அந்த ஒரு இது வேணா பார்க்கலாம். பட் அனைவருக்கும் போய் சேரணும். நன்றி. நல்ல கருத்த வந்து முன் வச்சிருக்கிறீங்க. ஓகே. அடுத்து யாரோ ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சார். ஐ கோழிக்குள்ள அம் டூயிங் என்ன கோழிக்கு என்ன உணவுகள் நல்லது? சார் கோழிக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் எனர்ஜி தான் சார். அந்த எனர்ஜிக்கு உண்டான உணவுகள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லன்னா ரைஸ் உடைஞ்ச அரிசி, அப்புறம் வந்து ரைஸ் தூள்கள், அதுக்கப்புறம் வந்து சோயா அந்த மாரி எது வேணா குடுக்கலாம். ராகி, கம்பு நம்ம வீட்ல வளர்க்குறீங்க அப்டின்னா, கிச்சன் வேஸ்ட் கூட குடுக்கலாம் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுலயுமே நல்லாவே வளரும் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
இல்ல ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபீட் நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன் மாரி நீங்க பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அது கூட நெறைய கம்பெனிஸ் வந்து ஃபீட் தயாரிச்ச மீன்ஸ் ரெடிமேடா தயாரிச்ச ஃபீடுமே விக்கிறாங்க. அது குடுக்கலாம். இல்ல நான் வீட்ல தான் வளர்க்குறேன். என்னோட வீட்ல தோட்டத்துல வளர்க்குறேன் அப்படிங்கிறப்ப, நீங்க பேசிக்கா உங்களால எது எது குடுக்க முடியுமோ கம்பு, சோளம், ராகி எது குடுக்கணுமோ அதெல்லாமே குடுக்கலாம் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாட் ஏஜஸ் 6 சிக்கன் ஆர் குட் ஃபார் ஈட்டிங் மேம். சார் இப்ப நாட்டுக்கோழியா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா 12 டூ 14 வாரத்துக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா, கொஞ்சம் ம் நல்லா இருக்கும் சார். டேஸ்ட்டா இருக்கும். பட் பிராய்லர் கோழின்னா 6 வாரத்திலே ரெடி ஆயிடுது. 6 வாரத்திலே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுரலாம். சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐ அம் டூயிங் ஸ்மால் பவுல்ட்ரி அபௌட் 40 சிக்கன்ஸ் புரொடெக்டிங் ஸ்மால் பேபீஸ் சிக்கன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் எக்ஸ் ஃப்ரம் ஸ்னேக்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்டி. ஆக்சுவலா அவங்க வந்து ஷெட் வந்து பார்த்தீங்கன்னா, தரையோட தரையா வச்சிருப்பாங்க சார். அப்படி இருக்கப்ப பாம்பு பூர்றதுக்கு ரொம்ப அதிகமா வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் ஷெட்ட வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃபீட்ட வந்து கொஞ்சம் ஏத்தி வச்சீங்கன்னா, பாம்பு வந்து அதுக்கேத்த மாரி உள்ள வராது. அதுக்கேத்த மாரி நீங்க பண்ணீங்கன்னா, பாம்பு வந்து புரொடெக்ட் பண்ணலாம் சார். ஓகே, பேஸ் லெவல் ஓகே. தரையோட தரையோட வச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து எல்லா ரெப்டைல்ஸுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் ஹைட்டா நார்மலா போல்ட்ரியோட எந்த ஷெட் வீடு கட்டுறப்ப கொஞ்சம் எலிவேட்டட்ல வைப்பாங்க. 2 படி மாரி வச்சு 2, 3 கல்லு வச்சு நீங்க மேல ஏத்தி கட்டுனீங்கன்னா, அது வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இல்ல சார். கண்டிப் கண்டிப்பா அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் ஆல்ரெடி கவர்ன்மெண்ட்ல ஏதாவது குடுத்திருப்பாங்கல்ல. இப்படிலாம் செஞ்சீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாரி. சார். லைக் பவுல்ட்ரி ஹவுசிங்க்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு சார். லைக் ஈஸ்ட் டூ வெஸ்ட் டைரக்ஷன் தான் கட்டணும். இவ்ளோ ஹைட் இருக்கணும். இவ்ளோ விட்த் இருக்கணும். இதுக்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இவ்ளோ ஓவர் ஹேங் இருக்கணும்னு கண்டிப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு சார். அதுக்கேத்த மாரி நீங்க கட்டினீங்கன்னா, இதுலருந்து புரொடெக்ட் பண்ணிக்கலாம் சார். ஸ்மால் பேபி சிக்கன்ஸ் ஆர் கெட்டிங் மோர் சிக்ஸ். சார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து இதுக்கு வந்து கழிச்சல் நோயின்னு சொல்லுவாங்க சார். வெள்ள கழிச்சல் நோயின்னு சொல்லுவாங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து வேக்சின் கண்டிப்பா போட்டே ஆகணும் சார். ஆக்சுவலா நம்ம வந்து ம். ரொம்ப மிஸ்கன்செப்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்டின்னா, நம்ம YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதோ, இல்ல மருந்து குடுக்குறதோ நம்ம என்ன நெனச்சுக்கிறோம் அப்டின்னா, அது வந்து ஆன்டிபயோட்டிக் போட்டு தான் வளர்க்குறாங்க அப்டின்னு நெனச்சுக்கிறோம். அது வந்து ஆன்டிபயோட்டிக் கிடையாது சார். வேக்சினேஷன். அதுக்கு வந்து கண்டிப்பா நமக்கு எப்படி வேக்சினேஷன்ஸ் சின்ன வயசுல போலியோ சொட்டு மருந்து குடுக்குறாங்களோ, அதே மாரி கோழிக்குமே சொட்டு மருந்து குடுப்பாங்க சார். அது வந்து அது வந்து நீங்க போட்டீங்கன்னா, கண்டிப்பா இத தடுத்துக்கலாம். இந்த இந்த கழிச்சல் நோய், அதுக்கு வந்து கழிச்சல் நோய்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, எல்லா கால்நடை மருத்துவத்திலுமே அதுக்கு வந்து வாரத்துல 1 நாள் வேக்சினேஷன் போடுவாங்க சார். நீங்க கண்டிப்பா அந்த கால்நடை மருத்துவத்தில போயி அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. என்னோட கோழிக்கு என்னைக்கு வேக்சினேஷன் தடுப்பூசி போடுவீங்கன்னு கேளுங்க. அவங்க வந்து ஃப்ரீயாவே தடுப்பூசி போடுறாங்க. நீங்க போயிட்டு போட்டுக்கலாம். இதே ஓகே. வந்து நீங்க சின்ன கோழியா இருந்தீங்கன்னா, 2 வாரம், 3 வாரத்துக்கு ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய கோழியா இருந்தா 3 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து தடுப்பூசி போடணும் சார். அது போட்டுக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். அதே மாரி ஒரு ஒரு கோழி குஞ்சு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது. உங்களுக்கு தெரியுது இதுல வந்து கஃப் இருக்கு, கோல்டு இருக்கு. அந்த மாரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க அத தனியா எடுத்து வச்சு, அத தனியா வளர்த்து மத்த கோழிகள்ல வந்து ஒன்றோட ஒண்ணா வைக்காம இருந்தீங்கன்னா, மத்த கோழிக்குமே ஹெல்த்தியா இருக்கிற எல்லா கோழிக்குமே ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும் சார். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அது வந்து ஐசோலேஷன் சொல்லுவாங்க. அந்த ஐசோலேஷன் நீங்க பண்ணீங்கனாலே, மத்த கோழி வந்து எந்த பாதிப்பும் வராது சார். அதே மாரி கோழி வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்றப்ப, நீங்க வந்து அதுக்கு வேக்சினேஷன் குடுத்தாலுமே ஒர்க் ஆகாது. சோ தட் அந்த கோழி மட்டும் தனியா வச்சுட்டு, மத்த கோழி நல்லா இருக்க கோழிக்கெல்லாம் வேக்சினேஷன் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அந்த டிசீஸ் சிம்ப்டம்ஸ்லருந்து புரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இது பிரிவென்ஷன் தான் கியூர் கிடையாதுன்றீங்க. சார் பிரிவென்ஷன் தான் சார். கரெக்ட். ஓகே. ஐ திங்க் நீங்க கரெக்ட்டான ஆன்சர் குடுத்துட்டீங்க ஆல்ரெடி. குட். ஐ திங்க் ரமேஷ் சார் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து ஐ மீன் கோவிட்க்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு வைரல் நம்ம இந்த வைரஸோட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா. சோ நம்ம தான் புரொடெக்ட் பண்ணிக்கணும் நம்ம கிட்ட. சோ அதே மாரி தான் அந்த ஜீவனையும் வந்து நீங்க தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இல்ல ம். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது பெஸ்ட்டா இருக்கும். ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு. குட். கண்டிப்பா சார். ஓகே. வேற எதுவும் கேள்விகள் இல்லாத நிலையில் எனது சிரம் தாழ்ந்த வணக்கம் மேம். நன்றி. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ரொம்ப நன்றி சார். நிறைய இந்த இந்த இன்ஃபர்மேஷன் உரையாடல் கொடுத்துருக்கீங்க. இந்த உரையாடல்ல என்ன வந்து கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட உரையாடினது. ரொம்ப அடுத்து யாரோ ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அத மட்டும் எடுத்துப்போம். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். ஹவ் வில் த சிக்கன் ஹவ் வில் பி த சிக்கன் பிரைசஸ் மேம் ஃபார் செல்லிங்? ஆ சார் ஆக்சுவலா இது நான் ஒண்ணு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஆ முட்டையோட விலையும் சரி, கோழி பிராய்லர் மீட்டோட விலையும் சரி, அது நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு 2 கமிட்டி இருக்கு சார். ஒண்ணு வந்து நேஷனல் எக் குவார்டினேஷன் கமிட்டி. அவங்க தான் வந்து வாரத்துல 1 நாளைக்கு உட்கார்ந்து முட்டையோட விலைய நிர்ணயிக்கிறாங்க.
மோஸ்ட்லி நாமக்கல்ல நெறைய ஃபார்மர்ஸ் இது இருக்காங்க. இன்னொன்னு வந்து பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் தான் நிர்ணயிக்கிறாங்க. அதனால தான் முட்டையோட விலையும், ஆ இது கோழியோட இறைச்சி விலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சிமிலரா தான் இருக்கும். ரொம்ப அதிகமா வித்தியாசம் இருக்காது. பால் லிட்டர் கூட ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து ரூ. 30 இருக்கும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரூ. 60 கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6 டூ ரூ. 7 அதுக்குள்ள தான் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்க எல்லா கமிட்டி மெம்பர்ஸும் உற்பத்தியாளரும் ஒண்ணா சேர்ந்து எவ்வளோ புரொடக்ஷன் இருக்கு, அதுக்கேத்த மாரி யாருக்கும் லாஸ் இல்லாம அதுக்கேத்த மாரி நிர்ணயிக்கிறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கம் ஆ ரொம்ப அதிகமா புரொடியூஸ் பண்றீங்கன்னா, ஓகே அதுல நீங்க வந்து மெம்பர் ஆயி நீங்களும் டிசைட் பண்ணலாம். இல்ல நான் வந்து கம்மியா தான் புரொடியூஸ் பண்றேன் அப்படிங்கிறப்ப லோக்கல்ல செல் பண்றப்ப உங்க விருப்பப்படி தான் சேல் பண்ணுவாங்க சார். மோஸ்ட்லி நாட்டுக்கோழியா இருந்தா ரூ. 450 நான் கிட்ட கிலோ விக்கிறாங்க. இல்ல பிராய்லர் அப்டின்னா ரூ. 180 ரூ. 200 அப்படி விக்கிறாங்க சார். அதுக்கேத்த மாரி நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. நல்ல இன்புட் மேம். தமிழ்ல எப்படி சொல்றேன்னு தெரியல. சஸ்டெய்னபிள் ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்றது எப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா ஒரு காமன் மேனுக்கு புரியிற மாதிரி அழகா சொல்லியிருக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்புட். ஐ ஹோப் இந்த இன்புட்டை வந்து நம்ம கேத்திவாலா பிளாட்ஃபார்ம் மூலமா நம்ம எல்லாருக்கும் எடுத்துட்டு போறோம். மேலும் கேத்திவாலா பிளாட்ஃபார்ம் மூலமா கன்சியூமர்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணி இன்னமும் இதை வந்து எப்படி பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்றது, அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்றது வந்து நல்லா சொல்லியிருக்கீங்க. அழகான செய்தி. உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, கேத்திவாலாவோட 3வது டயலாக் அடுத்த வாரம் அகைன் வெட்னஸ்டே மாலை 6:30 மணி அளவில் நடக்கும். அடுத்த பேச்சாளர் நம்மோட இணைவார். உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியில் இணைந்ததற்காக. மேலும் முனைவர் மோனிகாவுக்கும் எங்களது நன்றி மேம்.